ஆனால் இது கண்டிப்பாக சொல்லணும், எனக்கு கேட்டிங்கன்னா வந்து அலெக்ஸ் ஃபர்கியூசன் தான் த கோட்டட் மேனேஜர்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் அடிக்காத ட்ராஃபியா, அதுவும் 13 ப்ரீமியர் லீக் அடிச்சிருக்காருன்னா நீ யோசிச்சுக்கோ. அந்த மனுஷன் வந்து பெரிய பெரிய லெவல். அது மட்டும் இல்லை, 13 அந்த ட்ராஃபி, அப்புறம் 5 லீக் கப்பு, 5 எஃப்ஏ கப்பு, சாம்பியன்ஸ் லீக். எனக்கு கேட்டேன்னா ஒன் ஆஃப் த கோட்டட் மேனேஜர்ஸ்னால் டெஃபினட்டாக அலெக்ஸ் ஃபர்கியூசன். அண்ட் ஃபார் ஆர்சனல் ஃபேனாக உங்களுக்கு எனக்கே தெரியும், ஆர்சனல் வெஞ்சர் வந்து எந்த அளவுக்கு வந்து எங்கள் கிளப்பை வந்து ஓரளவுக்கு ஹையர் லெவல் கொண்டு போனார். 3 ப்ரீமியர்ஷிப் அடித்தார், 7 எஃப்ஏ கப் வச்சார். அதில் முக்கியமாக இந்த கோல்டன் ட்ராஃபி இன்ன வரையும் பேசப்படுதுன்னா அவர் பண்ண அந்த அச்சீவ்மெண்ட் தான், இன்வின்சிபிள்ஸ். அண்ட் இதுதான் வந்து எல்லாருமே பேசுவாங்க. பட் ஆனால் வெஞ்சரை பொறுத்தவரையும் நான் எதுவும் பெரிய அச்சீவ்மெண்ட் சொல்லுவேன். நம்ம 2003-04 அப்புறம் இன்வின்சிபிள் டைலுக்கு அப்புறம் நம்ம பிஏலே அடிக்கலை, யூசிஎல் நம்ம அடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஹைப்ரிட்லேருந்து நம்ம வந்து எமிரேட்ஸ் மாறினோம். ஸோ ஃபண்ட்ஸ்லாம் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. பிளேயர்ஸை விற்று தான் நம்ம பொழைக்கணுன்ற நிலமை வந்துச்சு. எல்லா மெயின் பிளேயரையும் விற்றோம். ஓகே, விற்றுட்டு அதுக்கப்புறம் அந்த சீசன்லேருந்து அவர் கிளம்புற வரைக்குமே டாப் 4ல் முச்சா தெரியுமா? அதெல்லாம் நீ பார்த்துருப்பிய. +20 ப்ராஃபிட்டு வேறு எவருக்கும் இருக்காது, இவருக்கு மட்டும்தான் இருக்கும். எல்லாம் ஹேலண்ட் ஃபேமஸ் ஆனதே அதுக்கப்புறம் தான். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நிறைய பிளேயர்ஸ் நம்மளால் வாங்க முடியல. ஸோ ஹேலண்ட்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வர மாதிரி ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த 2 மேனேஜர்ஸையும் செம ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக.